Hi friends, welcome to Relax and Watch. Indian Railways IRCTC எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, எப்படி ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்றது, எந்தெந்த கோட்டாஸ் இருக்கு, கன்ஃபர்ம்டு சீட், ஈவன் வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தால் கூட ஒரு கன்ஃபார்ம் சீட் எப்படி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ள நிறைய வீடியோஸ் நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னாக்கா நான் அதோட லிங்க் எல்லாமே கீழே தரேன், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். கன்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும் அதில். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்ள நிறைய வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன், ரயில்வே பற்றி உள்ளதும் மற்ற விஷயங்களை பற்றி உள்ளதும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இப்போது நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னாக்கா, கனெக்டிங் ஜேர்னின்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஐஆர்சிடிசியோட இதில் ஓப்பன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. கனெக்டிங் ஜேர்னினா என்ன? அதாவது இப்போ நம்ம ஏலிருந்து சி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏலிருந்து சி வரைக்கும் நம்மளுக்கு போகணும், ஆனால் ஏலிருந்து சிக்கு டைரெக்டாக அவ்வளோ ட்ரெயினில். அப்போ என்ன பண்ணோம்னா, ஏலிருந்து பி வரைக்கும் போயிட்டு பியிலிருந்து அடுத்த ட்ரெயினுக்கு நம்ம இன்னொரு ட்ரெயினுக்கு பியிலிருந்து சிக்கு போகலாம். ஸோ இதுதான் வந்து கனெக்டிங் ஜேர்னின்னு சொல்கிறது. இதில் நம்ம டிக்கெட் எடுக்கும்போது மெயினாக வந்து 2 டிக்கெட் எடுக்கணும். A to B ஒரு டிக்கெட் எடுக்கணும், B to C ஒரு டிக்கெட் எடுக்கணும். இந்த 2 டிக்கெட்டுமே வந்து லிங்க் பண்ணி கொண்டு வரணும். லிங்க் பண்ணி கொண்டு வரது எப்படின்னாக்கா, ஃபஸ்ட் ஒரு டிக்கெட் எடுத்திருக்கோம், ரெண்டாவது டிக்கெட் எடுத்து தனியாக லிங்க் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட் ஒரு டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் ஜேர்னி டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்த அந்த டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்து அதை வந்து லிங்க் பண்ணி கொண்டு போகணும். அதுதான் வந்து கனெக்டிங் ஜேர்னி டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள ஒரு ப்ரொசீஜர். இதில் என்ன அட்வான்டேஜ்? 2 டிக்கெட் எடுத்து 2 டிக்கெட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண வேண்டியது தானே. ஸோ அதுக்கு போயிட்டு இந்த லிங்கிங் எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்கேஸ் ஏதாவது ஒரு இதனால நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து லேட் ஆயிடுச்சு, நம்ம அந்த பர்டிகுலர் பிங்கிற ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி செகண்ட் ட்ரெயின் வந்து போயிடுச்சு அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டாவது ஜேர்னியோட ஃபுல் ஃபேர் வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். ஃபுல் ஃபேர்னால் ஒரு கிளர்க்கேஜ் சார்ஜ் 30 ரூபீஸ் கழிச்சு மீதி ஃபுல் அமௌண்ட் வந்து திருப்பி கிடைக்கும். இதே இது வந்து 2 டிக்கெட் தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த ட்ரெயின் லேட் ஆனதுனால எனக்கு அந்த டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ நமக்கு 5 பைசா கூட திருப்பி கிடைக்காது. இதுதான் வந்து இந்த கனெக்டிங் ஜேர்னியோட ஒரே ஒரு அட்வான்டேஜ். இது எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு இங்கிருந்து கோயம்புத்தூர்லேருந்து குருவாயூர் போகிறதுக்கு டைரக்ட் ட்ரெயின்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, கோயம்புத்தூர் டு திருச்சூர் டு குருவாயூர் இப்படி எடுக்கலாம். இது நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து மெயினாக எப்போ யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு லாங் ரூட் ஜேர்னி, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் நான் இப்போ சொல்கிறேன். இந்த கனெக்டிங் PNRs கனெக்டிங் ஜேர்னி டிக்கெட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வருது. ஏன்னா இப்போ செகண்ட் லெக் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் 2500 3000 ஒரு ஆளுக்கு டிக்கெட் வருது அப்படின்னாக்கா, ஒரு 4 பேர் 5 பேர் போகும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டு. ஸோ அது ஃபுல்லாக நம்மளுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறது வந்துட்டு ஒரு சின்ன லெக் தான், கோயம்புத்தூர் டு திருச்சூர் அண்ட் திருச்சூர் டு குருவாயூர். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூருக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடையாது. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த லெக்கு பார்ப்போம். ஐஆர்சிடிசி இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பிளான் மை ஜேர்னி கிளிக் பண்ணுறோம். அதில் வந்துட்டு கோயம்புத்தூர் டு திருச்சூர் தான் வந்து ஃபஸ்ட்டு லெக்கு. ஸோ இதில் டேட் இப்போ நான் நாளைக்கு டேட் போடுறேங்க. போட்டு இப்போ அந்த டேட்டுக்கு கீழே உள்ள ஒரு 5 டேப் பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ளெக்சிபிள் வித் டேட்டு, திவ்யாங், கன்செஷன் அந்த மாதிரி இருக்கும். அதில் 4வது இது பார்த்தீங்கன்னாக்கா கனெக்டிங் ஜேர்னி புக்கிங் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு PNR புக் பண்ணும்போது அதை வந்து கிளிக் பண்ண வேண்டாம். செகண்ட் PNR தான் வந்து புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இது கூட கனெக்ட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ ஃபஸ்ட் PNR நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நார்மலாக ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரியே புக் பண்ணிக்கலாம். இதில் SPC பெங்களூர் எர்ணாகுளம் சூப்பர் ஃபாஸ்ட்டு அவைலபிள் 2 yearsல 1014 சீட்ஸ் காமிக்குது. ஸோ அது இப்போ நம்ம வந்து புக் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எக்ரி. இதில் ஆட் நியூ, ஆட் இன்ஃபென்ட், ஆட் எக்ஸிஸ்டிங் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நம்ம மாஸ்டர் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா ஆட் எக்ஸிஸ்டிங் கொடுத்து அப்படியே போனால் போதும். மாஸ்டர் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆதார் எப்படி லிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உள்ள ஒரு வீடியோ அடுத்தது வரப்போகுதுங்க. அது ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கன்
கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் எக்ஸிஸ்டிங் போயிட்டு அதிலிருந்து நேம் செலக்ட் பண்ணி உள்ளே போயாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து தனியாக நேம், ஏஜ், செக்ஸ் இதெல்லாமே வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஸ்டோர் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்ஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா அதை செலக்ட் பண்ணி போயிட்டு இருக்கலாம். அட்ரஸ் கொடுக்கும்போதும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் பிஎன்ஆரில் அட்ரஸ் கொடுக்கும்போது இதே அட்ரஸ் கரெக்டாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பிஎன்ஆரில் இருக்கக்கூடிய பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம லிங்கிங் பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும் செகண்ட் பிஎன்ஆரில். பட் அட்ரஸ் வந்து நம்ம டைப் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து தப்பு பண்ணாமல் கரெக்டாக கொடுத்துக்கணும். இப்போது நான் ஜஸ்ட்டு ஒரு அட்ரஸ் கொடுக்குறேங்க. பின்கோடு கொடுத்தாச்சு. பே த்ரூ பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துச்சு. இங்கே வந்துட்டு நம்ம இந்த கேப்ஷா கொடுக்கணும். கொடுத்து ப்ரொசீட் டு பே உள்ளே போயிருக்கோம். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டிக்கெட் ஜென்ரேட் ஆகிடுச்சுங்க. அதாவது கோயம்புத்தூர் டு திருச்சூர் 26 மார்ச் இந்த டிக்கெட் நம்ம இப்போ வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பிஎன்ஆர் நம்பர் வந்துட்டு நம்ம செகண்ட் ஜேர்னி புக் பண்ணும்போது இந்த பிஎன்ஆர் அங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும். அது பிஎன்ஆர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பேசஞ்சரோட டீட்டெயில்ஸ், அதாவது நேம், ஏஜ், செக்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோ ஃபில் ஆகிடும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அட்ரஸும் டைப் பண்ணி கொடுத்துட்டு போகும்போது தான் வந்து அந்த பிஎன்ஆர் வந்து லிங்க் ஆகும். ஸோ நம்ம இப்போ அது எப்படின்னு பார்ப்போம். செகண்ட் லெக் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். திருப்பியும் பிளான் மை ஜேர்னி. இப்போது நான் திருச்சூர் டு குருவாயூர் கொடுக்குறேங்க. டேட்டு 26 மே. இங்கே நாம் கனெக்டிங் ஜேர்னி புக்கிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து செகண்ட் பிஎன்ஆர் நம்ம இந்த ஃபஸ்ட்டு பிஎன்ஆரோட லிங்க் ஆகும். ரெண்டு பிஎன்ஆர் ரெண்டு டிக்கெட் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லிங்க் பண்ணுறது கிடையாது. செகண்ட் ஜேர்னி புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கனெக்டிங் ஜேர்னி வழியாக உள்ளே போகணும். இப்போது சர்ச் ட்ரெயின் கொடுப்போம். இதில் நம்ம இப்போ ஆல்ரெடி புக் பண்ண வண்டி மத்தியானம் இங்கிருந்து கிளம்பி 3:30 என்னும்போது அங்கே போகுது. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வண்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு 23:25 வண்டி தான் இருக்குது. அவைலபிள் 1296. ஸோ அந்த வண்டி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கொடுத்துச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிஎன்ஆர் நம்பர் கேட்குது பார்த்தீங்களா, கனெக்டிங் ஜேர்னி பிஎன்ஆர் அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கிற பிஎன்ஆர், இந்த பிஎன்ஆர் நம்பர் இங்கே நான் கொடுத்தாச்சு. இப்போது சப்மிட் கொடுக்குறேன். கொடுக்கும்போது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த செலக்ட் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கிட்ட ஒரு ரெட் கலரில் பிளிங்கிங் ஆகிட்டு நிற்குது. இப்போ ஏஜ், நேம், ஏஜ் இதெல்லாமே வந்து அங்கே பிளிங்க் ஆகிட்டு நிற்குது. அதை வந்து கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். டன் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நீ அடுத்தது கீழே அட்ரஸ் லைன் நம்ம முதல்ல கொடுத்த அது இதை கொடுக்கணும். பின்கோடு கொடுத்தாச்சு. இனி நம்ம இன்சூரன்ஸ் வேண்டாம். ஸோ அடுத்த ஸ்டேஜ் இப்போ தான் வந்து செகண்ட் ஜேர்னி புக் பண்ண போகிறோம். ரிவ்யூ இப்படி போய் தான் நம்ம வந்துட்டு இந்த கனெக்டிங் ஜேர்னி புக் பண்ணுறது. ஸோ இந்த பிஎன்ஆர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் பிஎன்ஆர் மாதிரி தான் இருக்கும். ஸோ டோட்டலி ரெண்டு டிஃப்ரெண்ட் பிஎன்ஆர் தான். பட் ரயில்வேயோட சர்வரில் இது ரெண்டுமே வந்து லிங்க்ட் ஆகி தான் இருக்கும். இதுதான் வந்து இந்த கனெக்டிங் ஜேர்னி புக் பண்ண ப்ரொசீஜர். இப்போது இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஜேர்னிக்கு புக் பண்ணியிருக்கிற சேம் டீட்டெயில்ஸ் தான் வந்து செகண்ட் ஜேர்னிக்கு வரும். இதில் எதுவும் வந்து சேஞ்சஸ் பண்ணவோ அல்லது நேம் மாற்றவோ அல்லது பேசஞ்சர் கம்மி பண்ணவோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஜேர்னியில் என்ன இருக்கும் சேம் தான் வந்து செகண்ட் ஜேர்னிக்கும் கொடுக்க முடியும். அது ஆட்டோ ஜென்ரேட்டட் தான். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா பார்டிங் பாயிண்ட் சேஞ்சு, ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் எதுவும் வந்து இந்த மாதிரி டிக்கெட்டில் பண்ண முடியாது. வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த டிக்கெட் எடுக்க முடியாது. கன்ஃபார்ம் டிக்கெட்ஸ் மட்டும்தான் கன்ஃபார்ம்டு, அதாவது அவைலபிலிட்டி பார்க்கும்போது அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து இந்த புக்கிங்கை பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஷன் போகும்போது அங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கும் செகண்ட் ட்ரெயினுக்கும் உள்ள கேப் அப்படிங்கிறது வந்து மினிமம் 1 minute
5 days. நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஏபிசி அப்படி 3 ஸ்டேஷனில் பி ஸ்டேஷனில் நம்ம ட்ரெயின் போனதுக்கப்புறம் ஈவன் 4வது நாள் கூட நம்ம வந்து செகண்ட் ஜேர்னிக்குள்ள டிக்கெட் புக் பண்ணலாம் த்ரூ கனெக்டிங் ஜேர்னி. அதாவது மினிமம் டைம் 1 minute அண்ட் மேக்ஸிமம் டைம் 5 minutes. பட் எப்போவுமே வந்து மினிமம் டைம் 1 minute அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எடுத்துடாதீங்க. ஏன்னா பிகாஸ் போய் இறங்கி அங்கிருந்த பிளாட்ஃபார்ம் மாறி அடுத்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு எல்லாமே டைம் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி எப்போவுமே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிரான்சிட் டைம் வந்து எப்போவுமே போதுமான அளவுக்கு இருக்குதுங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. இது இப்போ நம்ம வந்து ஐஆர்சிடிசி ஆப் வழியாக மட்டும் இல்லை, ஈவன் கவுண்டர் டிக்கெட் கூட நம்ம வந்து இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். பட் இது ஐஆர்சிடிசியில் பண்ணும்போது ஒரே ஐடியில் தான் இந்த 2 டிக்கெட்டுமே பண்ணும். 2 ஐடியில் பண்ணால் இது வந்து லிங்க் ஆகாது, ஒரே ஐடியில் தான் பண்ணும். கவுண்டர் டிக்கெட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து கவுண்டரில் அந்த ஃபார்மில் வந்து மொபைல் நம்பர் எழுதி கொடுத்துருந்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்து அதைத்தான் வந்து செகண்ட் ஜேர்னிக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் மொபைல் நம்பர் கட்டாயமாக கொடுத்துருக்கணும் ஃபஸ்ட்டு இது வந்து கொடுக்கும்போது. அதையும் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் இப்போ இந்த 2 டிக்கெட்டில் ஏதாவது ஒன்று வந்து கேன்சல் பண்ணாலும் பிஎன்ஆர்ஸ் வந்து டீலிங்க் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்ட் டிக்கெட் மாதிரி தான் அதோட நேச்சர். கரண்ட் புக்கிங்கை பற்றி நான் முதல்ல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த கரண்ட் புக்கிங் தற்கால ப்ரீமியம் தற்கால ஃபாரின் டூரிஸ்ட் கோட்டா இந்த மாதிரி உள்ள டிக்கெட்ஸ் எதுவுமே வந்து இந்த கனெக்டிங் ஜேர்னி டிக்கெட்ஸில் வந்துட்டு புக் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம இந்த கனெக்டிங் ஜேர்னி டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ். இதில் நம்ம இப்போது சின்ன ஜேர்னிக்கெல்லாம் வந்து இது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு காமிக்காது. பட் லாங் ஜேர்னி அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம ஃபஸ்ட் ட்ரெயின் கேன்சல் ஆகவோ டைவர்ட் ஆகவோ லேட் ஆகவோ ஏதாவது செஞ்சு செகண்ட் ட்ரெயின் கிடைக்காம போச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டு பெருசாக இருக்கும். ஸோ ஐ மீன் புக்கிங் அமௌண்ட்டு பெருசாக இருக்கிறனால ரீஃபண்டும் பெருசாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி டைமில் தான் இது வந்து மெயினாக யூஸ்ஃபுல் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததாக ஃபீல் பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச். இன்னும் அடுத்த வீடியோக்கள் இதே போல் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸோடு நான் வருவேன். ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ நம்ம ஐஆர்சிடிசி ஐடி ஆதாரோடு எப்படி லிங்க் பண்ணுறது, எதுக்காக லிங்க் பண்ணணும், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு தான் அடுத்த வீடியோ வரப்போகுது. தேங்க்யூ. Thanks for watching. Relax and watch. Have a great day. Thank you.